ஒன்றும் இல்லை, ஒரு காலத்தில் 1931 வரை உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய தமிழ் மாகாணத்தில், சென்னை மாகாணத்தில் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? ஒன்று தான். 1931 வரை சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடம். இது என்ன நியாயம்? இதை கேட்டது யாரு? அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள். இதை அண்ணா எழுதுகிறார் இளைஞர்களுக்கு. இந்த கதையா சொல்லிட்டு வருவார். தம்பி, லோமனசோ ஒன்று இளைஞன் இருந்தான். அவன் பின்னாளில் இலக்கியத்திற்கான பெரிய நோபல் பரிசை கூட பெற்றான். ஆனால் அவன் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போகிற போது அந்த நாட்டில், ரஷ்ய நாட்டில், லத்தீன் தெரிந்திருந்தால்தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் என்று லத்தீன் ஆதிக்கவாதிகள் ஒரு சட்டத்தை எழுதியிருந்தார்கள். இவனுக்கு லத்தீன் தெரியாது, ஆனால் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த லத்தீன் மொழி தெரியவில்லை என்பதால் அவனுக்கு டாக்டர் பட்டம் மறுக்கப்பட்டது. பிறகு அவன் ஒரு மிகப்பெரிய அறிஞனாக வந்தான். நீ என்னை கேட்பாய், எழுதார் அண்ணா எழுதார், நீ என்னை கேட்பாய், என்ன பைத்தியக்காரதமா பேசுறீங்க, லத்தீன் தெரியலாம் ஏன் எம்பிபிஎஸ் படிக்கலான்னு கேட்பீங்க. இப்படியும் அங்கே இருந்தது. அது மாற்றினார்கள். இங்கு மட்டும் என்ன வாழ்ந்தது? 1931 வரை சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் எம்பிபிஎஸ் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால் தமிழர்கள், திராவிடர்கள் யாரும் மருத்துவராக வர முடியல. இதை மாற்றியதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இத்தனை மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய இயக்கம் கட்டமைக்கப்பட்டு, அந்த இயக்கத்தில் சில சேதாரங்கள் வரும், பிறழ்ச்சிகள் வரும். எந்த ஒரு தத்துவமும் எல்லா காலத்திலையும் அப்படியே கரெக்டாக கொண்டு போக முடியாது. ஒரு தத்துவம் நிறைவேறுவதற்கு ரெண்டு விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு நல்ல தத்துவம் நிறைவேறுவதற்கும் சாதனைகள் புரிவதற்கும் நல்ல தலைவன் தேவை. ஒரு நல்ல தலைவன் என்றால் இல்லை என்றால் தத்துவம் நீர்த்து போய்விடும். நல்ல தத்துவம் இல்லாத ஒரு நல்ல தலைவன் வந்தாக்க அந்த தத்துவம் வெற்றி பெறாது. ஒரு நல்ல தலைவனாக இருந்து, ஆளுமை உள்ள தலைவனாக இருந்து ஒரு தவறான தத்துவத்தை முன்னெடுத்தால் அந்த தத்துவம் வெற்றி பெறாது. ஒரு நல்ல தத்துவம் இருந்து தவறான தலைவன் இருந்தால் அப்பவும் தத்துவம் வெற்றி பெறாது. அப்போ தலைமையும் தத்துவமும் இணைந்திருந்தால் தான் அந்த தத்துவம் வெற்றி பெறும்.